सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. தாசியத்துக்கு சக்கியத்துக்கு அர்ஜுனன் இருக்கார், வாமனர் இருக்காருன்னு சொல்லுவோம். நம்ம ஊர்லதான் இது ரொம்ப ஃபேமஸ். சவுத் இந்தியால கண்ணப்ப நாயனார் ஆத்மா அர்ப்பணமாக பண்ண ஆத்ம நிவேதனம் எனக்கூடிய பக்தியை பண்ணவராக இருக்கக்கூடியவரா இருக்கார். இவர் எங்க இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா, காளஹஸ்தி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. இந்த காளஹஸ்தி க்ஷேத்திரத்துல ஸ்வர்ணரேகா அப்படின்னு ஒரு நதி பக்கத்திலேயே இருக்கு. இப்ப இல்ல, இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த மண்ணுதான் இருக்கு. அந்த ஸ்வர்ணரேகையில இருந்து இருக்கக்கூடிய கல்லை தான் அம்பாலா யூஸ் பண்ணுவோம். பஞ்சாயத்து பூஜையில அந்த நாள்ல அந்த ஸ்வர்ணரேகை இருக்கக்கூடிய கல்லை தான் அம்பாள் ஆவாகனம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவார். பானலிங்கத்துல சிவனையும் ஸ்வர்ணரேகால இருக்கக்கூடிய அந்த கல்லை தான் அம்பாளுக்கும், அதுக்கப்புறம் ஸ்படிகத்தை வல்லத்துல இருந்து கிடைக்கிற ஸ்படிகத்தை தான் சூரியனாகவும் இல்லையா, இப்படி சோனக்கல்ல தான் பிள்ளையாராகவும் அப்படி வழிபடுறது வழக்கம் இல்லையா. சாலி கிராமத்துல விஷ்ணுவை இப்படி கல்லுல வழிபடுறதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். இப்படி ரொம்ப வசதியா இருந்தது ஸ்வர்ணரேகா அப்படின்னு. அதுல இருந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து இவர் என்ன பண்ணுவார், இந்த காளஹஸ்தி அங்க ஒரு மலை இருக்கு. அந்த மலையில ஒரு சிவபெருமான் இருக்கார். அந்த சிவபெருமானுக்கு தினந்தோறும் சிவகேசரி அப்படின்னு ஒரு சிவாச்சாரியர், ரொம்ப பெரியவர். அவர் என்ன பண்ணுவார், டெய்லி வந்து மேல ஏறி கஷ்டப்பட்டு போய் கையில பாலெல்லாம் எடுத்துன்னு போய் ஆச்சாரத்தோட அந்த சொர்ணமுக்கியில குளிச்சுட்டு ஆச்சார அனுஷ்டானத்தோட போய் அந்த சிவனுக்கு அழகா ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணி பவாய் தேவாய நமஹ சர்வாய தேவா அந்த அஷ்டநாமாக்களை சொல்லி அர்ச்சனை பண்ணி இல்லையா, அப்படி பண்ணிட்டு நல்ல ஆகாரத்தை இவரே பண்ணி மடியா பண்ணி எடுத்துன்னு போய் அப்படி பண்ணிட்டு டெய்லி வந்து கொண்டிருப்பார். ஆனா இது என்ன ஆச்சு, ராத்திரி இவர் அடுத்த நாள் வந்து பார்த்தாருனாக்க அவர்களெல்லாம் கலங்கி இருக்கும். இவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. என்னடா இது, அதுவும் எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல பாருங்க ஒரு மாமிச துண்டெல்லாம் இருக்கும். என்னடா இது, இப்படி நான் போட்டதெல்லாம் கலைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மேல தண்ணி இருக்கு, நான் ஒரே டர்ட்டி தண்ணி மாதிரி இருக்கு, அதை போடுறேன், நான் இவ்வளவு சுத்தமா பண்ணிட்டு போறேன், டெய்லி யாரோ ஒருத்தன் இப்படி அசிங்கப்படுத்துறானே அப்படின்னு அவர் மனசுல ஒரு என்னடா இப்படி போய் பகவானுக்கு அபராதம் நடக்கிறது அப்படின்னு. அவருடைய கண்ணை பொறுத்த வரைக்கும் ஆச்சார பக்தி தானே வசதியான பக்தி. அவருக்கு இந்த பக்தி தருது இல்லை. எல்லாம் அப்படிதான் இருக்கும் இல்லையா, நம்ம பண்றதுதான் ரைட்டு, இன்னொருத்தர் பண்றது அது தவறு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவத்துல இருக்கும். அவருக்கு ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்பட்ட உடனே சிவபெருமான் சொன்னார், இல்லப்பா அப்படி இல்லை, நிறைய பேர் பக்தர்கள் இருக்கார்கள், நீ ஒரு டிசிஷனுக்கெல்லாம் வர முடியாது, அது நீ கவனிக்கணும், உலகத்தை நன்னா பார்க்க கத்துண்டுதான் நீங்க ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். என்னடா இப்படி ஒரு சொல்றத அப்படின்னு அவர் நினைச்சுட்டே இருக்கார். இப்படி நினைச்சுட்டே இருக்க போது அவர் என்ன பண்ணார், சரி ஒரு நாள் நம்ம போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிண்டு லிங்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு இதை என்ன நடக்கிறது, யார் இந்த காரியத்தை பண்றா அப்படின்னு அவர் நினைச்சார் இல்லையா. அப்படி நினைச்சுட்டே இருக்கும்போது அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் அந்த வேடனானவன் வரான். அவனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, வந்த உடனே அவன் என்ன வரும்போதே என்ன பண்ணுவான், ஒரு கையில அவன் வில்லு வச்சுட்டு இருக்கான் இல்லையா, இன்னொரு கையில பகவானுக்கு நைவேத்தியம் வேணுமே அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணா, பண்ணி மாடு எல்லாத்தையும் வேட்டையாடுவான். வேட்டையாடின பிறகு அவன் என்ன பண்ணுவான், அந்த வேட்டையாடின அந்த மாமிசம் இருக்கு இல்லையா, அதை நன்னா வேக வச்சு இல்லையா, அவன் சாப்பிடுறதுக்கு எப்படி பண்ணுவானோ அதை என்ன பண்ணுவான், கடிச்சு பார்ப்பான், நன்னா இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவான்.
நன்னா இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணது மாத்திரம் இல்ல, ஒரு பக்கம் நன்னா இருக்கும் ஒரு பக்கம் இல்லைன்னா என்ன பண்றது, நன்னா கடிச்சு பார்ப்பாங்க இல்லையா. பகவானுக்கு கொடுக்கறதுல அந்த பக்தி தான் முக்கியம் அவனுக்கு. அதை எடுத்துட்டு நேர வரார் அவரு. பண்ணிட்டு அப்படி வந்துட்டு இருக்கான். இந்த கையில மாமிசம், அந்த கையில வில்லு. இப்போ அபிஷேகத்துக்கு ஜலம் வேணுமே, என்ன பண்ணா நேர போய் வாயிலேயே அந்த சொர்ணமுக்கி ரிவர் இருக்கு இல்லையா, சொர்ணமுக்கி ரிவர்ல இருந்து வாயில ஜலத்தை எடுத்துப்பான். நன்னா நன்னா வாய் நிறைய எடுத்துன்னு நேர ராத்திரி வருவான் 8 மணிக்கு. அங்க இருக்கிறதெல்லாம் கால் செருப்பால எல்லாத்தையும் அந்த சிவகேசரி பண்ணியிருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படி கொப்பளிப்பான். அதுல அது பயங்கர அபிஷேகமா ஆறுது. அதுக்கப்புறம் என்ன பண்றான், அங்க அந்த வில்ல வச்சுட்டு இந்த நைவேத்தியத்தை வச்சு பகவான சாப்பிட சொல்லி நன்னா பிரார்த்திப்பான். நன்னா பிரார்த்தனை பண்ணி இப்படி ஒரு வழக்கமா அவன் பண்ணிட்டே வரான். அன்னைக்குங்கிறச்சே இந்த கண்ணப்பள்ளியிலேயே அந்த சிவகேசரிக்கு காமிக்கணும்ன்றதுதான் பகவானுடைய லீலை. திருவிளையாடல் புராணங்கள் இல்லையா, சிவனுடைய லீலைகள். அவர் என்ன பண்ணாரு, திருவிளையாடல் பண்ணணும் அப்படின்னு, லீலையை காமிக்கணும் அப்படின்னு அந்த வீரகேசரிய லிங்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இத பாக்குறான். அன்னைக்கு எப்போதும் போல அவன் வரான். அவனுக்கு தெரியாது இவர் பாக்குறாருன்னு. பாக்குறான். பார்த்தா சிவபெருமானுடைய கண்ணுல இருந்து ரத்தம் வருது. என்னடா இது, கண்ணுல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி அந்த வில்ல வச்சுட்டு அதை தொடச்சி பாக்குறான். தொடச்சி பார்த்த உடனே ஐயோ இப்படி கண் இல்லாம ஆயிடுத்து, அந்த கண்ணை ஒன்னா அதை எடுத்து கீறி எடுத்துட்டு இவன் உடனே யோசிச்சு பாக்குறான். இல்ல நமக்குதான் 2 கண்ணு இருக்க என்ன அப்படின்னு அவருடைய வலது கண்ணுல ரத்தம் வரதை பார்த்தான். தன்னுடைய வலது கண்ணை அப்படியே இதால எடுத்து அது மேல அப்படியே பிக்ஸ் பண்ணிட்டான். பிக்ஸ் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுத்து. திருப்பி என்ன பண்ணாரு, இவர் அந்த பூவை போடலாம், நைவேத்தியம் பண்ணா திருப்பியும் ரத்தம் வருது. இப்போ இடது கண்ணு ரத்தம் வருது. என்னடா இது இப்படி பண்றாரு, சரி பகவான் ஏதோ சோதனை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இடது கண்ணை எடுத்தா நான் எப்படி அவருக்கு கண்ணு பிக்ஸ் பண்றதுன்னு தன்னுடைய செருப்பு காலை எடுத்து நன்னா புருவத்துக்கு மேல அப்படி வச்சான். இந்த உபகதையெல்லாம் இருக்கு, இந்த வேடன்கள்லாம் போறது கூரா அப்படி மேல போயிருக்கும் இல்லையா, ஒரு உலந்து இருக்கும். அந்த மாதிரி செருப்பு தானே இடிக்காம, கல்லுல மண்ணுல இடிக்காம போகணும்ன்றதுக்காக அப்படி இருக்கக்கூடிய செருப்பு. அந்த செருப்பை எடுத்து புருவத்து மத்தியத்துல வச்சான். வச்சு தன்னுடைய இடது கண்ணை அப்படி குத்தத்துக்கு போறான். குத்தத்துக்கு போகும்பொழுது இது எதுவுமே அங்க தெரியல. அங்க சிவாச்சாரியார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப என்னடா பண்றான், கண்ணை எடுத்து சாமிக்கு வைக்கிறானே இவன். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இப்படி ஒருத்தன் பண்றான், இப்படி ஒரு பக்தியான. அப்போ சிவபெருமான் நேரம் அவன் கையை பிடிச்சார். அப்பா உன்னுடைய கண்ணை நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது உன்னுடைய பக்திய உலகத்துக்கு காமிக்கணும்ன்றதுக்காக பட்ட ஏற்பாடு, உன்னுடைய பக்திக்கு நாம மெச்சி அருள் புரிகிறோம் அப்படின்னு சொன்னதாக நமக்கு சரித்திரம் இல்லையா. அவன் என்ன பண்ணா, வலது கையில பண்ணும்போது பச்சளை எல்லாம் வச்சு பார்த்தா ஒண்ணும் நடக்கல. இங்க கண்ணுல திருப்பி ரத்தம் வந்துருது. சரி அப்படின்றத பார்த்து இந்த லீலையை பண்ணார். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை மனசுல வச்சுட்டார் ஆச்சாரியார். இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம வரணும். மார்காவர்த்தித பாதுகா அப்படின்னாரு. அவனுடைய செருப்பு இருக்க அது அங்கங்க சுத்தினது இல்லையா. அவன் வேட்டையாட போறவன் அங்க போய் சறுக்குவான், இங்க இருந்து ஏறுவான், மலை மேல ஏறுவான், பாறை மேல ஏறுவான். அது எவ்வளவு தேஞ்சு போயிருக்கும் பாருங்க. அந்த ஒரு பாதுகைய போய் அவன் சிவபெருமானுடைய புருவத்துல வைக்கிறான். அத போய் ஓஹோ ஓஹோன்னு சந்தோஷப்படுறாரு சிவபெருமான். அவருடைய லீலையை என்னன்னு சொல்றது இல்லையா. அப்படி மார்க்க ஆவர்த்தித வழியில ஆவர்த்தனம் பண்ண அந்த செருப்பு எவ்வளவு தேஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஆவர்த்திதமான அந்த பாதுகையை எடுத்துன்னு போய் அவன் சிவனுடைய தலையில வச்சுக்கான். சிவனானவர் அதை அப்படியே சந்தோஷமா ஏத்துக்கிறார். இத நினைச்சு பார்க்கணும் இல்லையா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்காரு சிவகேசரி, ஐயோ நம்ம எவ்வளவு ஆச்சாரமா இருப்போம், இதெல்லாம் செருப்பெல்லாம் கிட்டகையே போகக்கூடாது என்ன அப்படின்னு. பகவானுக்கு இது அபச்சாரம். எதை நீங்க அபச்சாரம்னு நினைக்கிறீங்களோ இல்லையா, அதுதான் அது பகவத்கீதையில சொல்லும் பொழுது அபிச்சேத் சுதுராச்சாரஹா பஜதே மாம் அனன்ய பாக் அப்படின்னாரு. எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி,
உண்மையான பக்தியோட என்ன பார்த்தானாக்கா சாதுரேவ சமந்தவ்யா, நமக்கு அட்வைஸ் வேற பண்றாரு. அவனை நீங்க கெட்டவன்னு பார்க்க கூடாது. என்னுடைய ஆங்கிள் பாருங்க, அவனுடைய உண்மையான பக்தி என்ன, கெட்டவனாக இருந்த போதிலும் அவன் உண்மையான பக்தி பண்ணானே ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன், உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவன் கெட்டவன், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவஸ்திதாஹி. அவன் என்ன பண்றான், கரெக்டா என்ன பண்ணணுமோ அதை தான் பண்றான்றதுதான் நான் பார்ப்பேனே தவிர உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு, அவன் என்னமோ தப்பா பண்றான்னு, என்ன அவன் செருப்பு தூக்கி மேல வச்சானு பாக்குறீங்க. பகவானுக்கு அப்படி பார்க்க மாட்டார். அவனுக்கு அந்த ஆச்சாரம் தான் கரெக்ட் இல்லையா, வேடனுக்கு அது ஆச்சாரம் தான் கரெக்ட். அவாவாளுடைய ஆச்சாரத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தெரியுது. பிராமணன் நீங்க எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும், வேடன் எப்படி பண்ணணுமோ அப்படிதான் அவன் பண்ணுவான். அவாவாளுக்கு விகிதமான ஆச்சாரம், ஸ்வே ஸ்வே கர்மணி பிரவருத்தா, அவாவாளுடைய கர்மால போய் இருக்கணும். ஆனா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எத் கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுஹோஷி எஜ்ஜுஹோஷி ததாசி எது, நீங்க எதை பண்ணி எதை செய்கிறீர்களோ, எதை சாப்பிடுகிறீர்களோ, எதை பூஜை பண்றீங்களோ, எதை கொடுக்குறீங்களோ அதை எப்படி கொடுக்கணும். எஸ் தபஸ்யசி, நீங்க எதை தபஸ்யன்னு பண்றீங்க, தற்குருஷ்வம் தற்குருஷ்வ மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணமாக கொடுக்கணும்ன்றதுதான் முக்கியம். தவிர நீங்க எதை சாப்பிடுறீங்களோ, நீங்க எதை பண்றீங்களோ, நீங்க எதை நைவேத்தியம் பண்றாங்களோ, அது என்ன தபஸ் பண்றீங்களோ அது எனக்கு முக்கியம் இல்லை. அவளுக்கு உண்டான செய்கை, அவளுக்கு உண்டான சாப்பாடு, அவளுக்கு உண்டான பூஜை முறை, அவளுக்கு உண்டான தபஸ், இதை எப்படி பண்றேன்றதுதான் ஸ்ரத்தாவான் லபத்தே மாம் இல்லையா. ஸ்ரத்தைக்கு தான் நான் கணக்கெடுக்கிறேனே தவிர நீ என்ன ஆகாரம் கொடுக்குற, என்ன திரவியத்துல பூஜை பண்றதுன்றத நான் கணக்குல எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லாரு இல்லையா. பக்தி உபகிருநாமி அப்படின்னு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஏற்கனவே முதல்ல சொன்னார். அடுத்தது இதை சொன்னார், அபிச்சே சுதராச்சாரான்னு வேற சொன்னார். எல்லாம் ஒரே சாப்டர்ல நம்ம கண்ணப்பனுக்காகவே எழுதின மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காரு. இப்படி மார்காவத்தி தபாதுகா, இப்படி தேய்ந்த பாதுகைய அப்படி சிவனுடைய கண்ணுல வச்சார், உருவத்துல வச்சார். அதை என்ன தெரியுமா பண்ணார், பசுபதேர் அங்கஸ்ய கூர்ச்சாயத்தே, இந்த பசுபதியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய புருவத்துல அடையாளம் தெரியணும். இடது கண்ணு நமக்கு போய் சேர்க்கணும்னாக்கா அதுக்கு அடையாளம் தெரியணுமேன்னு கால அடையாளம் ஆச்சான. 2 கை அவனுக்கு பிசி கண்ணை எடுக்கிறதுல இருக்கு. அவன் ஆபரேஷன் சர்ஜரியில இருக்கான், இதை எடுத்து அங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்ன்ற இதுல இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு வேணுமேன்றதுக்காக அவன் தைரியமா காலை எடுத்து அந்த அபிஷேகத்துல வச்சான. அதை எப்படி தெரியுமா பகவான் பார்த்துட்டாரு, பசுபதி எப்படி பார்த்துட்டார் சிவன், கூர்ச்சாயத்தே. கூர்ச்சம் எப்படி வைப்போம், சிவனை ஆராதனை பண்ணோம்னா, நீங்க ருத்ர ஏகாதசி பண்ணோம்னாக்க ருத்ரனை எங்க ஆவாகனம் பண்ணுவீங்க, குடத்துல ஆவாகனம் பண்ணுவோம், சிவன் ஆவாகனம் பண்ணுவோம். அதுக்கு மேல ஒரு கூர்ச்சம் வைப்போம். அது எப்படி ஒரு 16 தர்பை, சில பேர் 21 தர்பை, அதை வச்சு மேல ஒரு முடி போட்டு ஒரு கூர்ச்சம் பண்ணி அதை வச்சு அதுலதானே ஆவாகனம் பண்ணுவோம். அந்த கூர்ச்சமா நினைச்சார் அவர். நீங்க ருத்ர ஏகாதசி நீ பண்றால, அதிருத்திரம் பண்றால, மகாருத்திரம் பண்றால, அதுல எப்படி கூர்ச்சத்தை பிரயோகிக்கிறீர்களோ அதை கூர்ச்சமாக பகவான் நினைச்சார் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். நான் அவனுடைய பக்தியை பார்க்கணும். மார்காவர்த்தித பாதுகா பசுபதேர் அங்கஸ்ய கூர்ச்சாயத்தே, பசுபதியினுடைய ஈஸ்வரனுடைய அவயத்துல அந்த புருவங்களுக்கு மத்தியத்துல இருக்கக்கூடியதை கூர்ச்சமாக கூர்ச்சாயத்தை, அது கூர்ச்சமாக ஆகிவிட்டது. அது மாத்திரம் இல்ல, அந்த வாயில ஜலத்தை எடுத்துன்னு தான். அது என்ன, கண்டூஷாம்பு நிஷேவனம், கண்டூஷம் அப்படின்னு இல்ல, அம்பாளுக்கு பூஜை பண்ண கண்டூஷம் சமர்ப்பயாமி அப்படின்னா வாய் கொப்பளிக்கணும் இல்லையா. அந்த வாய் கொப்பளிக்கிற அந்த அம்பு, அதை போய் நிஷேவனம், அதை போய் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கிறான். எவ்வளவு அழகா இருந்தார். யாரு, புரரி போஹோ, இந்த 3 சரீரத்தையும் எடுத்தவர். ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம் என்று சொல்லக்கூடிய 3 புறங்கள் நமக்கு இருக்கு இல்லையா. 3 சிட்டி நம்ம கையில உள்ள தகராறு பண்ணிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் எரிக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இந்த 3 புறங்களையும் எரித்தவர், முப்புறங்களை எரித்தவர் சிவபெருமான் அப்படின்னு புராண கதை இருக்கு. இப்படி புரரி போ திவ்யாபிஷேகாயத்தே, அவர் என்ன பண்றார், இத
கங்கா ஜலத்துல இருந்து வரக்கூடிய திவ்யமான அந்த சொர்ணமுக்கியில இருந்து வரக்கூடிய ஜலத்துல பண்ண அபிஷேகமாக ஆக்கிவிட்டார். அதை இவன் கொப்பளிச்சான். ஆனா பகவான் அதை எப்படி பார்த்தாருன்னா, நம்மளுடைய ஆங்கிள் பார்த்தா அவன் எச்சல கொப்பளிச்சா மாதிரி இருக்கு. ஆனா பகவானுடைய ஆங்கிள் எப்படி இருக்கு? என்ன சாதுரேவ சமந்தவ்யா சமயக் வியவஸ்திதாஹி சஹ இல்லையா, வியவஸ்திதாஹி ச. அது கரெக்டா தான் அவன் பண்ணியிருக்கான், கங்கா ஜலத்துல அபிஷேகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர் எடுத்துக்கிறார். சரி, அது மாத்திரம் இல்ல, கிஞ்சித் பக்ஷித மாம்சேஷ கபலம். சரி, அன்னதான் பண்ணானே, மாம்சத்தை நைவேத்தியம் பண்றானே, அவன் அதை பாருங்க, அதை நன்னா போட்டு இல்ல வேக வச்சு அதுக்கு உப்பு காரங்கள்லாம் போட்டு அவன் எப்படி சாப்பிடுவானோ அப்படி சாப்பிட்டதோட நேரம் எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, நம்மள மாதிரி அழகா எடுத்துட்டு வந்து மடியா எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்புறமா நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடக்கூடாதா? அது பக்தி குறைவு. அது நல்லா இருக்கோ இல்லையோ தெரியாம நீங்க ரிஸ்க் எடுத்துன்னு வைக்கிறீங்க. அந்த ரிஸ்க் எல்லாம் இப்ப சிவபெருமானால அவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியாது. எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு உங்க ஆத்துல போய் நீங்க பண்ணா ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால அவர் என்ன பண்ணார், அந்த வேடை என்ன பண்ணார், தனக்கு தெரிஞ்ச பக்தியில நல்லா இருக்கிறது தானே சாமி கொடுக்கணும். நமக்கே பிடிக்கலன்னா அதை வேற ஒரு கறி வேற ஒரு பண்ணி அடிச்சுன்னு வரணும். நல்ல கொழுத்த பண்ணியா இருக்கணும், அதை அடிக்கணும், அந்த மாமிசத்தை பண்ணணும். அந்த மாமிசத்துல நல்லா உப்பு காரங்கள்லாம் கரெக்டா இருக்கணும். அப்படி என்ன பண்ணார் இவரு, கிஞ்சித் பக்ஷிதன், அதுல கொஞ்சம் இவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ண பிறகு அதுல பக்ஷிதம் அம்ச இல்லையா, அந்த அதனுடைய சிறிது கடித்து அதுல பீம சேஷ கபலம், அதுல பாக்கி இருக்கு பாருங்க, சேஷமா இருக்கு பாருங்க இவனுடைய எச்சில், அந்த மாமிசத்தை இல்லையா அவன் கொடுக்குறான். அதை போய் எங்க பரமேஸ்வரன் எப்படி நவ்யாபகாராயத்தே, அது நவ்யம் புதுசா அவன் பண்ண, ஆஹா என்ன பலகாரம் இது அப்படின்னு அவனை புதிதாக பண்ண நைவேத்தியமாக அவன் வச்சிருக்கான் அப்படின்னு அதை ஆக்கி விட்டார் இவர். என்ன நவ்யாபகாராயத்தே, சிவபெருமான் அத சத்தியான நைவேத்தியமா பண்ணி விட்டாரு. நீங்க பண்ற நைவேத்தியம் எல்லாம் என்ன, சும்மா பாலை ஊத்தி நெய்யை ஊத்தி ஏதோ முதிரி பருப்பை போட்டு திராட்சையை போட்டு குங்குமப்பூவை போட்டு நீங்க என்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல அதுதான் வசதி நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. பகவானுக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் அவருக்கு சமம்தான். அவனுடைய பன்னியினுடைய மாமிசம் தான் அவருக்கு பெரிய நைவேத்தியமா இருக்கு. எப்பேற்பட்ட தீட்சிதர்லாம் பண்றாங்களோ அதை விட வசதியா இந்த வேடம் பண்ற நைவேத்தியத்தை அவர் எடுத்துக் கொள்கிறார். அதை ஆக்கிவிட்டார். அது நவ்யா உபகாராயத்தை, நிறைய பெரிய பெரிய ஆகாரமாக, உபகாரம் அப்படின்னா நைவேத்தியம் இல்லையா, ஆகாரம், நல்ல உபகாரமாக அவர் நைவேத்தியமாக ஆக்கிவிட்டார். அப்படி கண்ணப்பனுக்கு இப்படி ஆட்படுத்திய அந்த பகவானை என்ன சொல்றது நம்ம இல்ல. அதனால இதெல்லாம் படிச்சா நமக்கு என்ன புரியுது அப்படின்னு ஆச்சாரியர் கன்க்ளூஷன் சொல்றார். பக்திஹி கிம்ன கரோதி, இந்த பக்தியானது எதைதாயா செய்யாது. பக்தி மாத்திரம் உங்களுக்கு இருந்துருக்குன்னா பக்தி கிம்ன கரோதி, எதைதாயா செய்யாது. அஹோ பக்தாவதம் சாயத்தே, அந்த பக்தனை உயர்ந்த பக்தனாக்கி 63 நாயன்மார்ல ஒருத்தரை கொண்டு போய் சேர்த்து வச்சு பாருங்க. அந்த சிவபெருமானுடைய லீலையை பார்க்கணும். அந்த 63 நாயன்மார்ல அதுல போய் அவரை கொண்டு போய் சேர்த்து வைக்கிற அளவுக்கு அவனுடைய பக்தியானது இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நாம பேசிட்டு இருக்கிற அளவுக்கு அப்படி பண்ணிவிட்டார் அப்படின்னு தெரியுது. இத நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த பக்திய எல்லாரும் கொண்டாடி இருக்கார்கள். காப்பதோ வில்லும் அம்பும் கையதோ இறைச்சி பாரும் தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக தன் கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே. வீரட்டானநாதராக இருக்கக்கூடிய இல்லையா அந்த சிவபெருமானானவன் எப்படி ஒரு வில்லையும் வச்சுட்டு அந்த வில்லால அந்த அம்பால அவருடைய கண்ணை நோன்றான், அதை பாக்குறார், இறைச்சியை பாக்குறார், அவன் செருப்பை தொடுறான், அவன் தூய வாயிலேருந்து அவனுடைய வாயிலேருந்து வந்த இதை ஏத்துக்கிறார், இப்படி குருதியை கண்ணுல இருந்து பெருக வச்சு இப்படி எல்லாம் பண்ணாரே அப்படின்னு அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை அப்படியே தேவாரமானது போற்றுறது. அதே விஷயத்த நம்ம சங்கராச்சாரியாரே சொல்றார் இல்லையா. அவர் என்ன சொல்றார், அத திருமந்திரத்துல சொல்லும் போது
அன்பே சிவம் இரண்டென்பர் இரவிலார் அறிவிலார், அன்பே சிவமாவதும் அறிகிலார், அன்பே சிவம் ஆவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதுதான் சார் பக்தியினுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார். மாணிக்க வாசகரும் இத உடல அவரு பொருட்பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் செருப்புற்ற சீரடி வாய் கலசமுன் அமுதம் விருப்பற்று வேடனார் சேடறிய மெய்குளிர்த்த அருட்பெற்று நின்றவாதோக்க மாடாமோ அப்படின்னு திருவாச்சகத்திலையும் பகவான் என்ன பண்றார், சிதம்பர கஷேத்திரத்துல மாணிக்க வாசகர் இல்லையா இப்படி சிவபெருமானை பற்றி பாடுகிறார். எல்லாம் திருவாச்சகத்துக்கு அவரை பகவான் கையெழுத்து போட்டது யாரு? சிவபெருமான். நமக்கு தெரியும் இல்லையா? திருவாச்சகத்தை இவர் பாட்டுக்கு தம்பதி வர எழுதி போயிட்டாரு. கடைசியில பார்த்தா யாரு எழுதினதுன்னாரு, மாணிக்க வாசகர் அவர் கையெழுத்து போட்டாரு. சிவபெருமான் எங்க சாஸ்திரியனுடைய குரு இருக்காரு ஜெகதீஸ்வர சாஸ்திரியர். அவர் என்ன பண்ணார், ஜெகதீஷ் எங்க பரமகுரு, அவர் என்ன பண்ணாரா ஹிருதய குஹர மத்தியே அப்படின்னு ஆரம்பிச்சோன்னு ரமணர் மேல ஒரு பாட்டு எழுதணும்னு ஆரம்பிச்சு அவர் பாட்டுக்கு குளிக்க போயிட்டார். சரி இன்னைக்கு வரல, போயிட்டு வரலான்னு வந்து பார்த்தா அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காரு. வந்து பார்த்தா இவர் என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஓடினார். நான் எழுதலாம்னு ஆரம்பிச்சேன், நானும் பார்த்தேன், நீ எழுந்து போயிட்டேன், என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்கலான்னு ஆசையா பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆசையா அடுத்த அடி சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு. நானும் உன்ன மாதிரி தானே நினைச்சிருக்கேன் அப்படின்னா, அப்ப உங்க பேரை போட்டு எழுதுறேன் அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, நீ இதை கம்ப்ளீட் பண்ணி உன் பேர்ல தான் அது வேணும். அதான் மகான்கள் ஞானிகளுடைய ஒரு நினைப்பாதான் இல்லையா? இந்த ஜெயதேவர் கதையில அவர் அப்படிதான் குளிக்கிறதுக்கு போயிட்டாரு. பத்மாவதி அம்பாள் போயிட்டு வந்து பார்த்தான்னா கிருஷ்ணரே அவருடைய அஷ்டபதியை எழுதி முடிச்சுட்டாருன்னு சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி இல்லையா திருவாச்சகத்திலையும் இது இருக்கு, தேவாரத்திலயும் இருக்கு, நம்ம பக்தி கிரந்தமாக சிவானந்த அழகரையிலயும் இருக்குன்னா அந்த கண்ணப்ப நாயனாருடைய சரித்தமானது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னோம். இப்போ சிதம்பரத்தை நினைக்கும்படி சொல்லிவிட்டோம் இப்போ இல்லையா? இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சிதம்பரத்தை நினைக்கணுமே நம்ம. பக்ஷஸ்தா இப்ப இந்த ஸ்லோகத்தை எல்லாம் பார்த்துட்டோமான்னு பார்த்தோம்னா, மார்காவர்த்தித பாதுகா அசுபதேர் அங்கஸ்ய கூர்ச்சாயத்தே கண்டூஷாம்பு நிஷேவனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயத்தே கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபலம் நவ்யோபஹாராயத்தே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனச்சரஹா பக்தாவதம்சாயத்தே. வனச்சரஹா காட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய வேடனுடைய பக்தி இருக்க அவதம்சாயத்தே, அது எவ்வளவு உயர்ந்ததாக ஆக்கி போயிடுச்சு அப்படின்னு ஆச்சாரியால் அப்படி பெருமையா பேசினார். அடுத்தது நெக்ஸ்ட் 2 ஸ்லோகத்துல நம்ம மனசே சிவபெருமானுக்கு செருப்பாக ஆகக்கூடாதா, இப்படி அவருடைய கால்லாம் இப்படி கஷ்டப்படுறது அப்படின்னு பக்தன் நினைக்கிறான் இல்லையா? எப்படி எல்லாம் அவர் பாட்டுக்கு இமயமலையில சுத்தின்னு இருக்காரு சார். அவருடைய கால் என்னத்துக்காருது, எத்தனை கல்லு, எவ்வளவு நடக்க வேண்டியிருக்கு. சரி கேதார் போனான்னாக்கா 14 கிலோமீட்டர் நடக்கணும் சார். அந்த கல்லுலயும் நெல்லுலயும் நடந்தா எத்தனை முள்ளு, எத்தனை இது இருக்கு. அவர் பாட்டுக்கு வெறும் கால நடந்து போயிட்டு இருக்காருன்னு பக்தனுக்கு மனசை தாங்கவே இல்லை. என்ன எவ்வளவு மிருதுவான காலு சிவபெருமானுடைய காலு, என்ன திருவடி. எல்லாரும் நமஸ்காரம் பண்றதுக்கு எல்லாரும் ஓடி வரார்கள், தேவர்கள் எல்லாம் ஓடி வரக்கூடிய ஒரு நமஸ்காரம். அது போராத்துக்கு இவர் என்ன பண்றாரு, இந்த அபஸ்மாரம் முசலக்கன் இவங்க எல்லாம் காலால போட்டு மெதிக்கிறாரு உட்கார்ந்து தட்சிணாமூர்த்தியா. அவங்க எல்லாம் அந்த மெதிச்சானா எவ்வளவு ஒரு ஆளை கொல்லணும்னாக்க எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் எவ்வளவு எங்க சிவபெருமானுக்கு கால் வலிக்கும். என்னுடைய மனசை கொஞ்சம் தெருப்பா வச்சுக்க கூடாதா அப்படின்னு இவர் ஆச்சாரியால் ஒரு பக்தியா வேண்டார் இல்லையா? மனதை செருப்பாகணுமா, சிவனுடைய பாதம் ரொம்ப கடுமையா வேலை செய்யறது, அது என்னால பொறுத்து கொள்ளவே முடியல அப்படின்னு ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகம் எழுதுறாரு பாருங்க. பக்ஷஸ்தாடனமந்தகஸ்ய கடின அபஸ்மார சம்மர்தனம் பூபத்ய பர்யடனம் நமது சுரசிர கோட்டீர சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலஸ்ய தாவகபதத்வந்தஸ்ய கிம் சோதிதம்
கிம்வோச்சிதம் மச்சேதோ மணிபாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி குரு வக்ஷஸ்தாடனம் அந்த கஸ்ய அந்த கன்யார் அப்படின்னாக்க யம தர்மராஜா எல்லாருடைய எண்டையும் பண்ணுகிறவர் அந்த கஹா அந்தம் கரோதி இது அந்த கஹா எல்லாருடைய முடிவையும் எழுதுறவர் யாரு யமன். இவர் என்ன பண்ணார் யமனைய காலால உதைச்சார். காலனை காலால் உதைத்தவராம் இல்லையா காமனை கண்ணால் எரித்தவராம் அப்படின்னு ஒரு இத நீலகண்ட தீட்சிதர் என்ன பண்ணார் அவருக்கு ரொம்ப வருத்தமாச்சு. நடா இது அம்பாளுடைய தெய்வம் அவருக்கு உதைச்சது இடது காலில் உடைச்சார். என்ன இடது காலு யாரு ரெண்டாவது சைட்ல யார் இருக்கா எங்க அம்பாள் இருக்கா இல்லையா அர்த்தநாரி ஸ்வரூபமா இடது பக்கத்துல இருக்கக்கூடியது அம்பாள். இந்த அம்பாளானவள் இடது காலை உடைச்சா கிரெடிட் யாருக்கு போய் கொடுக்குறாங்க சிவனுக்கு போய் கொடுக்குறாங்க. காலனை காலால் உதைத்தவராம் காலால உதைச்சார் அவரு. ஆனா அந்த கால் யாருது அவளுக்கு தானே கிரெடிட் வரணும் அப்படின்னு சண்டை போட்டு விடுறாரு. சரி அது கூட ஒத்துக்கலாம். காமனை கண்ணால் எரிக்கிறாராம். காமனை கண்ணால் எரிக்கிறான்னாக்க அம்பாளுடைய இடது கண்ணுடைய சகாயம் இல்லாம எரிய முடியுமா ஒரு பொருள் என்னன்னா. ஆனா சரிப்போ அந்த பொருளை எங்க அம்பாள் இருக்காள அவளுடைய காரியம் எல்லா புகழும் ஆத்துக்காருக்கு வரட்டும் என்ன போனாலும் பரவாயில்ல ஆத்துக்காரனுடைய பேர்ல இருக்கணும்னு பதிவிரதா ஸ்ரீகள் நினைக்கிற மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்படி காலனை காலால் உதைத்தவர் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கிறார். இது எந்த சந்தர்ப்பம் அங்க கண்ணப்ப நாயனாருக்கு எடுத்தார் இல்லையோ போன ஸ்லோகத்துல மார்காவர்த்திட பாதுகான்னு கண்ணப்ப நாயனார் இந்த இடத்துல என்ன சிச்சுவேஷன்றத பார்ப்போம். சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு ஒரு சிவபக்த தம்பதிகள் இருந்தார். அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ரொம்ப அவஸ்தைப்பட்டு டெய்லி பூஜை பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் பகவான் பிரத்யட்சமாயி உங்களுக்கு நிறைய வயசு இருக்கக்கூடிய துஷ்ட புத்திரன் வேணுமா இல்ல 16 வயசு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு நாள் கூட இருக்க மாட்டான் ஆனா நல்ல சாதுவான பையன் யார் வேணும்னா 2 பேரும் பார்த்து என்னடா இது எசகேடா இந்த சிவபெருமான் எப்ப கவச்சாலும் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாரு. இப்படியும் சொல்றாரு அப்படியும் சொல்ற கொடுக்கப்படாத. சரி என்ன பண்றது அவர்கிட்ட எதிர்த்து பேச முடியாது பகவானா போயிட்டார் அப்படின்னு சொல்லி வேண்டாம் நாங்க 2 பேரும் குச்சி குச்சின்னு பேசிட்டார். 16 வயசோட இருக்கக்கூடிய சமத்து பையன் எங்களுக்கு போதும் தீர்காயுஷா இருந்தாலும் எங்களுக்கு துஷ்ட பையன் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். யார் அந்த அப்பா மிருகண்டு அப்படின்றவர் அவருடைய புள்ளதான் இந்த மார்க்கண்டேயர் இல்லையா. ஒரே டென்ஷன் ஆகி கூப்பிட்டாரு அவரை. இப்படி கேட்டானாக்க நீங்க என்ன சொல்றது ரொம்ப நாள் இருக்கிற குழந்தை ஆனா கட்டவனா இருப்பான் கொஞ்ச நாள் தான் இருப்பான் ஆனா நல்லவனா இருப்பான்னாக்க எவ்வளவு டென்ஷன் பாருங்க. எக்ஸாம் எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்கு வரா மாதிரி பிள்ளைய கொடுக்குறான்னு வர சொல்லிவிட்டார். எப்படி வருதோன்னு கவலைப்பட்டு இருக்கார். இப்படி பூஜை பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணார் அந்த பையனுக்கு 16 வயசு ஆயிடுது. அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு தெரியுமே இந்த சீக்கிரம் பையனுக்கு சொல்லல. என்ன அந்த பையன் என்ன பண்றான் நேர போய் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கான். நேர சிவ பூஜை பண்ணிட்டே இருக்கும் போது முதல்ல யமன் பானான். யமதூதன் அப்பா இங்க ஒரு ஆள் இருக்காருப்பா அவனுக்கு 16 வயசு முடிஞ்சு போயிடுச்சு நேர போய் அவனை கூட்டினுவாங்கன்னு ஏதோ சாதாரணமா நினைச்சுட்டு அவரை அனுப்புறதுக்கு அனுப்பிச்சு விட்டான் இல்லையா. அங்க அவன் வந்தான் என்ன வந்து அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது யமதூதர்களுக்கு பவர் இல்லை. போய் they have to report to their boss. சார் இவர் பாட்டுக்கு சார் சிவனுடைய சன்னதியில உட்கார்ந்து இருக்காரு சிவசந்நிதியில பூஜை இருக்கக்கூடியவன நமக்கு பவர் இல்லையே சார். விஷ்ணு தூதர்களுக்கும் சிவ தூதர்களுக்கும் தான் அந்த ஏரியால என்ட்ரி பாஸ் இருக்கு நமக்கு என்ட்ரி பாஸ் இல்லை அப்படின்னாரு. தபார் எனக்கு பரமேஸ்வரன் கட்டளை போட்டிருக்கான் யாரா இருந்தாலும் அவனுடைய காலம் வந்துருச்சுனாக்கா அந்த காலத்தை எடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. நான் இந்த எமோஷனலா சிவதூதன் விஷ்ணு தூதனுக்கு எல்லாம் பயந்தா என் சீட்டை கிழிச்சிருவாரு அவரு. அதனால நானே போறேன் அப்படின்னு பாசக்கயிறை போட்டார். அவன் பார்த்தான் அந்த மார்க்கண்டேயருக்கு இது தெரிஞ்சு என்னடா என்னமோ நடக்கிறது. எங்க அப்பா வேற அழறதெல்லாம் பார்த்தான் அவன் பேரண்ட்ஸ் அழறதெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரு வழியா புரிஞ்சுடுது. நேர போய் சிவபெருமான லிங்கத்தை கட்டின்னு விட்டான். இவர் பாசக்கயிறை போட்டா லிங்கத்தை கூட சேர்ந்து விழுறது.
அந்த பாசபந்தம் வசங்கதா இல்லையா, நிஷ்டகர்ஷ யமோபலாத், நிஷ்டகர்ஷ யமோபலாத், யமனுடைய பலத்துல அதை இழுக்க முடியுமா? எங்க இருக்கக்கூடிய காலகாலனான ஸ்வரூபத்தை போய் யமனால இழுக்க முடியுமா? மார்க்கண்டேயவனா தனியா இருந்தான்னா அட்டாக் பண்ணி நீ ஜெயிச்சுட்டு போலாம். அவனுக்கு யாரு கூட பயில்வான் அங்க இருக்கு? என்ன, இந்த உலகத்தையே சாப்பிடக்கூடியவனாக இருக்கலாம் காலன், அந்த காலனையே சாப்பிடக்கூடியவர் காலகாலன் இல்லையா? நம்ம தயானந்த சுவாமிக்கு ஒரு ஹோட்டலுக்கு பயில்வான் போனானா, அந்த பயில்வான என்ன பண்ணாரா, ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணானா. என்ன உடனே, சார் ஒண்ணுதான் சார் இருக்கு சிக்கனு அப்படின்னா, கூடுனா. இன்னொரு பயில்வான் வந்தானாங்க, எனக்கு ஒரு சிக்கன் கொடுன்னாங்க. இல்லையே, இருந்தது ஒண்ணுதான், அதை இவனுக்கு கொடுத்தேன்னாக்க அவன் என்ன சொன்னான், நீ அந்த சிக்கனை என்ன பண்ணுவியோ அதை நான் உன்னை பண்ணுவேன் அப்படின்னா. அது ஜோக்கா சொல்லுவாரு அவரு. யஹான் கான் அப்படின்னு அவன், நான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முழுங்கிடுவேன், யஹான் கானா அகர் து யஹான் கான் மே துஜே கான்னாராம் அவரு. நீ இத சாப்பிட உன்ன, அந்த மாதிரி அந்த கணாக இருக்கக்கூடியவர் வேணா பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா அந்த கணை விட பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியவர் எங்காலு. அதனால நிஷ்டகர்ஷ யமோபலாத், அவன் பிடிச்சி இழுத்தான் பாரு, கோபம் வந்தது. அவரு கோபம் அவருடைய காலால அந்த மார்புல அப்படி எட்டி உதைச்சாரு. யம தர்மராஜா அவனுடைய மார்புல, அவன் பாட்டுக்கு நிறைய பக்தன் உள்ள சாலிகிராம மாலை, ஸ்படிக மாலை, ருத்ர மாலை இதெல்லாம் போட்டு இவர் உதைச்ச உதையில இவர் காலில் அடி போட்டோன்ற கவலை பக்தனுக்கு. அவன் சரி இப்ப யமனை கட்டிடலாம், ஆனா சிவபெருமானுடைய கால்லன்னா அது அடிபடுமேன்னு இந்த பக்தன் நினைக்கிறானா. இப்படி சிவனையுடைய லீலையை அப்படி சொல்ற, மார்புல வசத்தாரு இந்த ஒரு சிச்சுவேஷன் எடுத்துனோம். பக்ஷஸ்தலத்துல உதைச்சார். யாருடைய? தாடனம் பண்ணார். தாடனம்னு அடிக்கிறது. யாருடைய? யமனுடைய. அந்த கஸ்ய பக்ஷஸ்தாடனம், மார்புல உடையிறது அப்படின்னு ஒரு காரியத்தை பண்ணிட்டார். ஒரு ஆள் அப்படி உதைக்கணும், அதுவும் யம தர்மராஜா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் உதைக்குனா அவர் காலுக்கு வலிக்காதோ அப்படின்னு ஒரே கவலை. சரி, கட்டின அபஸ்மாரா இல்லையா, கட்டின அபஸ்மார சம்மர்தனம் இல்லையா, அபஸ்மாரம் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான் இல்லையா. அந்த அரக்கன் என்ன பண்ணிக்கிறான், அபஸ்மாரம் அப்படின்னா சாதாரணமா காக்காவலி அப்படின்னு சொல்றது. காக்காவலி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நியூரோ ப்ராப்ளம். நியூரோ ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்? மனசனுடைய ப்ராப்ளம். இந்த மனசனுடைய ப்ராப்ளம்னா என்ன? மாயை, அஜ்ஞானம். இந்த அபஸ்மாரத்தை கொல்லக்கூடியதுதான் வேதாந்த ஜன்ய ஞானம். அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த அபஸ்மாரனை தட்சிணாமூர்த்தி ஆனவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த காலில் போய் மெதிச்சிட்டு இருக்கா மாதிரி இருக்கார். இதே மாதிரிதான் முதல கண் அப்படின்னு இருக்கு. அவனும் அஜ்ஞானியை பண்ணக்கூடிய அபஸ்மாரத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். அவனை என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு காலில் போட்டு அமுக்கி வச்சுட்டு இருக்காரு நடராஜ பெருமான் சிதம்பரத்துல இல்லையா. இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி இந்த அபஸ்மாரன்ற அரக்கன் என்ன பண்ணா, எங்க யாகம் பண்ணாலும் போய் அதை கெடுக்க வேண்டியது. இப்படியே ரொம்ப பண்ணா, எல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்தா இல்லையா, அவனை தவிக்கிறதுக்கு யோசிச்சா எல்லாரும். ஆனா இவன் பண்ற அட்டகாசம் சாபம் ராம்நானுடைய சாபம். அவன் குள்ளமா ஒரு அரக்கனா ஆயிட்டான். குள்ளமா ஆயிட்டான்னா இங்க ஒரு டைரக்ஷன், குள்ளமா கடினமா வேற ஆயிட்டான் அவன் இல்லையா. எல்லா ஆட்டமும் லூசா இருந்ததுன்னாக்க ரொம்ப ஈஸி, அதை பசையலாம். இது என்னது, கடினமாக ஆயிடுது. இப்படி இத மாதிரி ஒரு காரியம் தாருகாவனத்துல நடந்துருக்கு. தாருகாவனத்துல இப்படி இருந்தாரு. இவனை போய் அந்த நடராஜன் நடராஜ சுவாமியானவர் காலால மிதிச்சார் இல்லையா. தட்சிணாமூர்த்தி அம்சமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனை காலால மிதிச்சார். அந்த கால் வலிக்குமே. நமக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தியை பார்த்தா ஏதாவது படிப்பை கொடுப்பாரா, அதை வச்சு நம்ம போய் வேலை கிடைக்குமா, சம்பாதிக்கலாமே, வெளியூர்ல போய் செட்டில் ஆகலாமே, நம்ம போய் வேண்டோம் தட்சிணாமூர்த்திய. இவன் பக்தன் எப்படி பாக்குறாரு பாருங்க ஆச்சாரியார். ஐயோ கால் வலிக்குமே, இவர் இப்படி முசலனையும் இந்த அபஸ்மாரனையும் போட்டு காலால மிதிக்கிறாரு. அதுவும் கடினமான குள்ளனாச்சு அவன்.
கடின அபஸ்மார சம்மர்தனம், இந்த கடினமான அபஸ்மாரனை மிதிச்சே கொண்டாரு இவர், கால் வலிக்குமே ஐயோன்னு கவலை. அதுக்கப்புறம் பூபிருத் பர்யட்டனம், பூபிருத் இது ஒரு புரிந்து கொள்ள வேண்டியது, பூமியை பறித்து கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னாக்கா மலைன்னு அர்த்தம். நம்ம எல்லாம் தப்பா நினைச்சுட்டு இருக்கோம், மலைய பூமி தான் தாங்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். சாஸ்திரத்துல இதை பத்தி பெரிய சர்ச்சையெல்லாம் இருக்கு. மலைகள்லாம் அங்கங்க இருக்கிறதுனாலதான் பூமி அங்க இருக்கு. இங்க 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 வெளியூர்ல இந்த உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க அங்கங்க மலைகள் இருக்கு. அந்த மலைகள் தான் இதை பேலன்ஸ் பண்ணி நிக்கிறது. ஆகையினால இந்த பூமியை தாங்கிறது எது? மலைகள் தாங்கிறது. ஆனா நம்மளுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது? பூமிதான் மலையை தாங்கிறது மாதிரி இருக்கு. அதனால பூபிருத்து அப்படின்னு சொன்னாக்க மலை அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன பண்றார்? பர்யட்டனம், பர்யட்டனம்னா சஞ்சரிக்கிறது இல்லையா, டூரிசம் அப்படின்றோமா. பர்யட்டன் கேந்திரா, பர்யட்டன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் கைலாச மலையிலேயே சுத்தின்னு இருக்காரு சார் இல்லையா. -10 நடந்து போகணும் நீங்க. அந்த யமத்வாரம்னு ஒண்ணு இருக்கு, அந்த யமத்வாரத்துல இருந்து நீங்க நடக்கணும். நடந்தீங்கன்னாக்க ஒரு காத்தால ஒரு 9 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா சாயங்காலம் போய் சேர்ந்து விடலாம் இல்லையா. அந்த கைலாச மலை கிட்ட போகலாம், கைலாச மலையினுடைய ஒரு சைடு கிட்ட போகலாம் இல்லையா. அந்த கையில போறதுக்கு அப்படி ஆகும். இல்ல அங்க போனியில போவார்கள் என்ன, அங்க எல்லாம் ஒரே மலை, உங்க பக்கத்திலேயே ஒரு ரிவர் சில்லுன்னு ஓடிண்டே இருக்கும், மலையா இருக்கும். அது மேலதான் நடந்து போனோம், ஷூ போட்டுண்டு கையில கழி வச்சுண்டு இப்படி எல்லாம் நடந்து போனோம். இல்லைன்னாக்க போனியில போகணும், இல்லைன்னா குதிரையில போகணும், இல்லைன்னா அங்க யாக்குன்னு ஒண்ணு இருக்கும் அதுல போகணும் என்ன. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி கேதார்நாத் போலாம்னா அதுவும் அப்படித்தான் இல்லையா, அப்படி ஸ்டீப்பா இருக்கும். அது ஒரே கன்ஃபியூஷன், நடந்து போக முடியுமா, வயசாயிடுத்து இல்ல போகணும். அதுக்கு குதிரையில போனா அது ரொம்ப கஷ்டம், அதுல உட்கார்ந்து போறது. டோலியில போலான்னா உள்ள இடத்துல அவன் கட்டையில உட்கார வச்சு 4 பேர் தூக்கின்னு போது பார்த்தா அசக்கியமா இருக்கு. நம்மள போய் இப்பவே தூக்குறானே உயிரோட இருக்கும் போது தோன்றது. இது எல்லாத்தையும் மீறி நம்ம போறோம். எவ்வளவு கஷ்டங்கள் நடக்கிறது நமக்கு தெரியறது இல்லையா. இந்த சிவனானவர் அங்கேயே சுத்தின்னு இருக்காருன்னா அவர் எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கால் கஷ்டப்படும் இல்லையா. அந்த கால் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறது அப்படின்னு பாக்குறாரு என்ன. பூபிருத்து பர்யட்டனம் அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு பாருங்க. நமத்சுரசிரோ கோட்டீர சங்கர்ஷணம், நமத்து சுரசிரஹா, சுரஹா தேவர்கள், சுரசிரஹா தேவர்களுடைய தலை இல்லையா, சிரசு. அதுல என்ன இருக்கும்? கோட்டீர சம்மர்ஷனம், கிரீடமா இருக்கு. சௌந்தர்யலகரியில ஒரு அருமையான ஸ்லோகம். அம்பாளானவள் உட்கார்ந்து இருக்கா, அங்க ரொம்ப விரிஞ்சி வந்தார், அவர் ஒரு நமஸ்காரம் பண்றார். அங்க விஷ்ணு வந்தார், அவர் ஒரு நமஸ்காரம் பண்றார். அவரும் கঠিனமான கோட்டீரத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு அந்த சமயத்துல ஆத்துக்காரர் வந்துட்டார். வந்த உடனே அம்பாள் உடனே எழுந்துக்கிறார். ஐயோ அவரை போய் வரவேற்கணுமான்னு காலை கீழ்பட்ட ஒரா இருந்த அந்த பிரம்மாவனுடைய கிரீடமும் விஷ்ணுவனுடைய கிரீடமும் அங்க இருக்கிற ஸ்திரீகள்லாம் கத்துறா. ஆமா அம்பாளே பார்த்து 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 போங்க பார்த்து போங்க அப்படின்னு கத்துறாளாம் என்ன அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, சௌந்தர்யலகரி. அதே மாதிரி இங்க இந்த தேவதரிகள்லாம் சிவபெருமானுக்கு நமஸ்காரம் பண்றது. அந்த கோட்டீரம் அப்படின்னாக்க இந்த கிரீடம், நமத்து வணங்கும் சுரசிரகா, வணங்கும் தேவதைகளுடைய சிரசுல இருக்கக்கூடிய மகுடங்கள், அந்த மகுடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. அதோட ஒட்டிண்டு இந்த காலில் போய் அது குத்துறது, காலில் மிருதுவான இருக்கிற காத்துல போய் அது போய் அந்த கிரீடெல்லாம் வர்ற சார் எங்க சிவபெருமானுடைய காலில் எவ்வளவு மிருதுவாக இருக்கக்கூடிய கால் அப்படின்னு அவர் பண்றார். கர்மேதம் மிருதுலஸ்ய இல்லையா, இதம் கர்ம, இந்த காரியம் மிருதுலமாக ரொம்ப மிருதுவா இருக்கு. எங்க சிவபெருமானுடைய கால் இருக்க அப்படியே பாத தாமரை அது இல்லையா. அந்த பாத தாமரை யாருன்னா பரம காருண்யத்தோட இருக்கக்கூடிய பாத தாமரை. யார் நமஸ்காரம் பண்ணாலும் அவளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கக்கூடிய அந்த மிருதுவான தாமரைக்கு, திருவடி தாமரைக்கு போய் ஒரு களங்கம் வருதுன்னா எப்படி சார் நம்மளால பொறுத்து கொள்ள முடியும்? எத்தனை பேர் கோடி கோடி ஜனங்கள் அன்றாட அதை வச்சுட்டு நன்னா சாப்பிட்டு நன்னா மூச்சு விட்டு நன்னா கண்ணு காதெல்லாம்
12 எல்லாம் சிவபெருமானுடைய அருள், அவருடைய திருவடி தாமரையினுடைய அருள் தானே. அப்படி இருக்கக்கூடிய மிருதுலமாக இருக்கக்கூடிய இந்த காரியம் தாவக பதத்வந்த்வஸ்ய கிம்சோதிதம், தாவக தங்களுடைய பதத்வந்த்வஸ்ய இரு திருவடிகளுக்கு கிம்ச உச்சிதம், இவ்வளவு கஷ்டம் அந்த பாதத்துக்கு உச்சிதமா அது நீங்களே யோசிச்சு பாருங்க. பாவம் மார்க்கண்டேயனை உதைச்சாரு அந்த காலு, அப்புறம் அபஸ்மாரத்தை போய் பெதிச்சு கொண்டார், அதுக்கப்புறம் மலையில எப்ப பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கார், அவர் காலில் இந்த தேவர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். அதனுடைய கிரீடங்கள்லாம் அவளுக்கு சிவன் வந்துட்டான கிரீடத்தெல்லாம் கயட்டிட்டு நமஸ்காரம் பண்ணா, திடீர்னு வந்துட்டாருன்னு நம்ம அப்படியே இருந்த இடத்துல நமஸ்காரம் பண்றாங்க அவங்க எல்லாம். அவர் போயிட்டே இருந்தா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காங்க தேவர்கள்லாம். அது 33 கோடி தேவர்களுடைய நமஸ்காரத்தை வாங்கிட்டு போனாருன்னு அவர் கால் என்னத்துக்கு ஆறுது, எல்லாம் இடிக்கிறான் சார் அவன் கிரீடத்தோட போட்டு. இப்படி எல்லாம் கர்மாக்கள் நடக்கிறது. அப்படி மிருதுலமாக இருக்க தாவக பதத்வந்தஸ்ய கிம்ச உச்சிதம், இதெல்லாம் சரியானா? அதனால நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், மச்சேதோ மணி பாதுகா விஹரணம், என்னோட மனமாக இருக்கிற ரத்தன பாதுகா இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு தரேன் சார். என்ன நீங்க ஏதுக்கு ஜாலியா என் மனசுல வாங்க, எல்லாம் அப்படி போய் உட்காந்துங்க சௌக்கியமா வந்து அப்படி காலை வச்சுட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க, நான் வரேன் உங்களுக்கு, கிங்கரனா வரேன் நானு அப்படின்னு. விஹரணம் இதை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போங்க நீங்க. விஹரணமா சஞ்சரிக்க. எப்படி? மச்சேதோ மணி, என்னுடைய மச்சேத என்னுடைய மனமாகிற ரத்தன மச்சேதோ மணி, அந்த ரத்தன மணியாக இருக்கக்கூடிய இந்த பாதுகையை வைத்துக் கொண்டு என் மனமாக பாதுகையை சஞ்சரியுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுல விகாரணம் பண்ணீங்கன்னா அப்படி வந்து என் மனசுல சிவபெருமான் விட்டா அப்புறம் எனக்கு என்ன கவலை அப்படின்ற அர்த்தம். என் மனசுல சிவன் வந்து உட்காந்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு என்ன கஷ்டம், எல்லாம் சௌக்கியம் சௌக்கியம் சௌக்கியம்தான். இப்படி சம்போ சம்புவே, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆஸ்பீஷியஸை கொடுக்கக்கூடியவரே இல்லையா. ஷம், அவரை நினைத்தாலே மனசுல ஷம்னா என்ன அர்த்தம்? ஆஸ்பீஷியஸ், மங்களம், சிவம். அவரை நினைச்சா ஹே சம்போ சதா அங்கீகுரு, என்னை எப்பொழுதும் என்னுடைய மனசை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த மார்க்கண்டேயருக்கு 16 வருஷம் பிறந்தவருக்கு இல்ல சிரஞ்சீவியா ஆக்கினவர், யமனுடைய காலில் பிறக்கிறது, தாருகாவனத்துல இருக்கிறது, நடராஜன் உருவத்துல அபஸ்மாரத்தை கீழே படுக்க வைக்கிறது இல்லையா, கைலயங்கிரியில நடக்கிறது, இப்படி எல்லாம் தொல்லை இருக்கே. இந்த தொல்லையெல்லாம் உங்களது பாதத்துக்கு கடினமாக இருக்கே, ஆகையினால என் மனசை செருப்பா வச்சுக்கோங்கன்னு இவர் செருப்பாக ஆர்டர் பண்றார் அப்படின்ற ஒரு பண்ணார். இதுல இன்னொருத்தர் ஒரு கவி சொல்றார், நான் பசும்புல்லா இருந்தால் நீ நடக்கும் இடத்துல உன் பாதத்துக்கு மெதுவா இருப்பேனே, செடியா இருந்தால் நீ காணும்படி தொடும்படி வளருவேனே, நீ பூவா இருந்தால் உன் பாதங்களை அர்ச்சிக்க பயன்படுவேனே அப்படின்னு பக்தன்கள்லாம் பண்ணாங்க. தேவாரங்கள்ல இருக்கக்கூடியது. மார்க்கண்டற்காக மரளிப்பட்ட பாட்டை உன்னி பார்க்கின் அப்பார்க்கென்ன பயங்கான் பராபரனே அப்படின்னு சொல்றது இல்லையா. இப்படி நம்முடைய தேவாரத்திலையும் திருவாச்சகத்திலையும் பெரிய புராணங்கள் எல்லாம் அனுபவிச்சத ஆச்சாரியாலும் அனுபவிச்சு இந்த 2 அழகான ஸ்லோகத்தை பார்த்தோம். வக்ஷஸ்தாடன மந்தகஸ்ய கடினா அபஸ்மார சம்மர்தனம் பூப்ருத் பர்யடனம் நமத்சுரசிர கோட்டீர சங்கர்ஷனம் கர்மேதம் மிருதுலஸ்ய தாவக பதத்வந்த்வஸ்ய கிம்சோ உதிதம், கிம்ச உதிதம்னு பிடிக்கலாம், கிம்சோதிதம் கிம்ச உச்சிதம் மச்சேதோ மணிபாதுகா விஹரணம் சம்போ சதா அங்கீகுரு அப்படின்னு சொன்னார். அழகாக 2 ஸ்லோகங்கள், 63வது ஸ்லோகமும் 64வது ஸ்லோகமும் பார்த்தோம். 65வது ஸ்லோகமானதும் இதே மாதிரி இல்லையா, முக்தி எனக்கூடிய மங்கையை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பக்தியான கிரந்தம். இதை அடுத்த புதன் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.